வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. குலதெய்வம் கோவிலுக்கு நாளைக்கு போறோம். எல்லாம் ரெடியா இருங்கன்னு பாண்டியன் சொல்லியிருக்காரு. எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க. மீனா ஒரு 2 கம்மல் எடுத்து வச்சுட்டு, இந்த கம்மல் போடவா, இந்த கம்மல் போடவா அப்படின்னு ரைட்ல ஒண்ணும் லெஃப்ட்ல ஒண்ணுமா வச்சு காட்டிட்டு இருக்காங்க. ம் ரைட், லெஃப்ட். என் தங்க குட்டிக்கு எந்த தோடு போட்டாலும் அழகா தான் இருக்கும். ஆனா நீ இந்த தோடு போட்டுக்க, ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்புறம் என்கிட்ட செயின் செட் இருக்குதுங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. மீனா, உங்க அப்பா நம்பரை எங்க அப்பா கிட்ட குடுத்து அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும்போதே மாமா மதியம் ஒரு தடவை கேட்டாங்க. அதுக்கப்புறம் மாமாவும் கேட்கல, நானும் குடுக்கலங்க, விட்டுட்டேன். கூப்பிட்டாலும் எப்படியும் வரப்போறது இல்ல. வர்றத கூட விடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண அவங்க மரியாதையா பேசுவாங்களா அது கூட தெரியலங்கிறாங்க மீனா. ஹால்ல உட்கார்ந்திருக்க பாண்டியன், கோமதி அந்த புள்ள மீனாவை கூப்பிடுங்கிறாரு. சரிங்கங்கிற கோமதி. மீனா, செந்தில், மீனா இங்க வாமா, மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. வர தன்னு மீனா குரல் கொடுக்க போலாம் வாங்குறாரு செந்தில். முதல்ல மீனாவை பின்னாடி செந்திலும் வர, மாமா கூப்பிட்டாருங்கிறாங்க கோமதி. மாமா அப்படிங்க பாண்டியன் உம்முங்கிறாரு. கூப்பிட்டீங்களான்னு கேட்க, ஆமாப்பா, நானு உங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு, உங்க அப்பா நம்பரை போட்டு கொடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்தில பாக்குறாங்க மீனா. ஏன் போன்லயே போடு, இந்தாப்பா புடிப்பா அப்படின்னு அவரு போனை நீட்ட. கண்டிப்பா பேசணுமா மாமா அப்படின்னு மீனா கேட்க, இல்லப்பா, எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போறோம், சம்பந்தக்காரங்களையும் கூப்பிடணும் இல்ல, அதானே மரியாதை அப்படிங்கிற பாண்டியன். அவங்க 2 பேரும் அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், இந்த நம்பரை போடு அப்படின்னு மொபைல்ல நீட்ட. மீனா செந்தில பாக்க அவரு போட்டு கொடுன்ற மாதிரி ஜாட காட்டுறாரு. மீனாவும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு பாண்டியன் மொபைல்ல நம்பரை போட்டு இந்தாங்க மாமான்னு கொடுக்குறாங்க. மீனாவோட வீட்டுல ஏங்க போன் அடிக்குதுன்னு அவங்க அம்மா போனை பார்த்துட்டு சொல்றாங்க. யாரு அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டே வர, ஏதோ புது நம்பரா இருக்கு, இந்தாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா போனை நீட்ட. மீனாவோட அப்பா வாங்கிக்கிறாரு. ஹலோ யாருங்கன்னு அவரு கேட்க, பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, யாரு நீங்கன்னு கேட்டா, பொங்கல் வாழ்த்துக்களா, யார் நீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, யாரா அப்படின்னு மீனாவை பாக்குற பாண்டியன், ஹலோ மீனாவோட அப்பா தானே பேசுறீங்கன்னு பாண்டியன் கேக்குறாரு. ஆமா அப்படின்னு அவரு சொல்ல, நான் மீனாவோட மாமனார் பாண்டியன் பேசுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவர் அப்படியே திக்குன்னு நிக்கிறாரு. ஏங்க யாருங்க போன்ல அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, காதுல இருந்து போன் எடுத்து பிளிப் கவரை ஓபன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாரு அவங்க அப்பா. என்னடா இந்த ஆளு திடீர்னு போன் பண்ணிருக்கானே, குழப்பமா இருக்கா? அது ஒண்ணும் இல்லங்க, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போறோம், மூத்த மருமக குடும்பத்துல இருந்து எல்லாரும் வர்றாங்க, அதான் உங்களையும் வீட்டுல இருக்கவங்களையும் கூப்பிடலான்னு போன் பண்ணேன், நீங்க அவசியம் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேற விஷயமா பேசியிருந்தா அதுக்கு தகுந்த பதில சொல்லி இருப்பேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, ஏங்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க. கோவில் விஷயமா பேசுறீங்கிறதுனால பதில் சொல்ல முடியாம நிக்கிறேன், நாங்கெல்லாம் வரல அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, உங்க கோவம் புரியுது, நடந்த கல்யாணத்தை இப்ப வரலும் நீங்க ஏத்துக்கலங்கிறது எங்களுக்கு புரியுது, நாங்க மீனாவை சொந்த மக மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், என்னதான் நாங்க நல்லபடியா மீனாவை பாத்துக்கிட்டாலும் பெத்த தாய் தகப்பன் நீங்க பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனாவோட அப்பா மீனாவோட அம்மாவை பாக்குறாங்க. என்னதான் மீனா வெளியில சொல்லலன்னாலும் உங்க 2 பேரையும் பார்க்காம அந்த புள்ள ஏங்கி போய் தான் இருக்கு. இந்த கோவில் விசேஷத்தை ஒரு காரணமா வச்சாவது உங்க பிள்ளைய பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு போனீங்கன்னா பாவம் மீனாவும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. உங்களுக்கு தெரியாதது இல்ல, குடும்பம் சொந்த பந்தம்னு எல்லாரும் மொத்தமா கோவிலுக்கு போனாதான் அந்த சாமியோட மொத்த அருளும் நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க மறுக்காம கண்டிப்பா வரணுங்கிறாரு பாண்டியன். எங்க கோவம் புரிஞ்சவருக்கு எங்க நியாயமும் புரிஞ்சிருக்கணும், நீங்க பையனை பெத்தவரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நாங்க பொண்ணை பெத்தவங்க, ஊரு முழுக்க இன்னும் எங்களை கேவலமா தான் தூத்திக்கிட்டு இருக்காங்க, பொண்ணை வளர்க்க துப்பு இல்லைன்னு பழிச்சு பேசிட்டு இருக்காங்க, இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்க வந்து உங்களோட உறவு கொண்டாடலாம் முடியாது, எங்களால வர முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு மீனாவோட அப்பா. ஏங்க என்னங்க, நீங்க கோவிலுக்கு தானே கூப்பிடுறாங்க, நாம போலாம் இல்லங்கிறாங்க மீனா அம்மா. தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. மாமா அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க, அது வந்து ஒண்ணும் இல்லப்பா, அவருக்கு ஏதோ முக்கியமான ஒரு வேலை இருக்கான், அதனால இப்போதைக்கு வர முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மீனா செந்தில பாக்குறாங்க. நிஜமாவே அப்படிதான் சொன்னாரா மாமான்னு மீனா கேட்க, ஆமாப்பா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தான்ப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வேற பக்கம் பார்க்க, மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா. அவரு நிமிந்து பார்க்க, அப்பா ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசி இருந்தாருன்னா சாரிங்க மாமாங்கிறாங்க மீனா. ஐய நீ என்னப்பா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, அவரு தப்பாலாம் எதுவும் பேசலப்பா, கூப்பிட வேண்டியது நம்ம கடமை, கூப்பிட்டாச்சு, வர்றதும் வராததும் அவரோட விருப்பம் தானே, சரிப்பா நீங்க போய் தூங்குங்க, கூட்டிட்டு போடான்னு செந்தில் கிட்ட சொல்றாரு பாண்டியன். மீனா அங்கே நின்று இருக்க, போப்பா போய் தூங்கு அப்படிங்கிறாரு பாண்டியன் மறுபடியும். வான்னு செந்தில் கூப்பிட மீனா தயங்கிக்கிட்டே பின்னாடியே போறாங்க. அவங்க 2 பேரும் உள்ளர போனோன்னு, ஏங்க என்னங்க சொன்னாங்கன்னு கோமதி கேக்குறாங்க. கோமதி பொண்ணை பெத்தவங்கல்ல,
அவங்களுக்கு புடிச்ச மாரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு மனசுல வேதனையும் வலியும் இருக்கதானே செய்யும். அவரோட கோபதாபம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் கோமதி. நம்ம செந்திலுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் கோவம் எல்லாம் சரியாயிடும். அவரும் சரியாயிடுவாரு. சரி விடு பாப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. மறுநாள் பொழுது விடிய எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. உங்க கார் தோப்பு ஃபாரஸ்ட் இதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கு. 2 வண்டியில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு கார்ல லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்திருக்க மீனா செந்திலோட தோலை உரச என்னன்னு கேக்குறாரு. ஏங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு மீனா கேட்க, அதான் ரூம்குள்ள வச்சு 50 செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்ல, பத்தாதான்னு செந்தில் கேட்க, 51ஆவதா இன்னொன்னு எடுத்துக்கலாம். என்ன இப்போன்னு மீனா கேட்க, விடமாட்டியே எடுங்கிற செந்தில் ஈன்னு போஸ் கொடுக்க மீனா செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ண கார் குலுங்குது. என்னடா இது ரோடா இது, இந்த குலுங்குது இந்த ஆட்டம் ஆடுதுன்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து 52வது போட்டோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா எடுக்க மாலை எடுத்து வச்சோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற கோமதி ஏண்டி மீனான்னு திரும்புறாங்க. செல்ஃபி எடுத்துட்டு இருந்த மீனா அப்படின்னு அசடு வலிஞ்சிட்டு இருக்கியேன்னு கேட்க அடிப்பாவிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு மீனா வழிய அது எப்படிடி எப்ப பார்த்தாலும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க பொறாமையா அத்தை வேணும்னு அரசிய முன்னாடி அனுப்பிட்டு மாமாவை பின்னாடி உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு ஐடியா குடுக்கறாங்க மீனா. அவரெல்லாம் முன் சீட்டை விட்டே வரமாட்டாரு. சரி சரி மாலை எடுத்து வச்சியான்னு கோமதி கேட்க வச்சுட்டே அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சதானே அப்படின்னு கோமதி கேட்க அது மயிலுக்காவை தானே எடுத்து வைக்க சொன்னீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா இல்லங்கிற கோமதி அப்படியே ரைட் சைடு திரும்ப மயிலு சீரியஸா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவ என்ன பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிற கோமதி மயிலு ஏய் மயிலு மயிலு அப்படின்னு மயிலோட தோலை தொட்டு கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு மயிலு பதட்டமா கேட்க என்னடி தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சியா அப்படின்னு கோமதி கேட்க எப்பவுமே வைப்ரேட் மோடு மாதிரி பதட்ட மோட்லயே இருக்க மயிலு எடுத்து வச்சிட்டேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடி வெளியில பாத்துக்கிட்டே வர்ற அப்படின்னு கோமதி கேட்க அது அவங்க அந்த வண்டியில வர்றாங்களா அதான் பத்திரமா வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே வர்ற அப்படின்னு மயிலு சொல்ல மீனா சிரிக்கிறாங்க. ஐயோ கடவுளே அதெல்லாம் பத்திரமா தான் வருவாங்க, நீ நேரா பாரு கழுத்து கிழுத்து சுலுக்கிக்க போகுது அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்கத்தன்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடியே பாத்துட்டு இருக்காங்க மயிலு. வேற ஏதோ மறந்துட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்க வண்டியில ஓடுற பாட்டை ரசிச்சிட்டு இருக்காரு பாண்டியன். பொங்கலுக்கே மத்தியானத்துக்கு மேல கடையை திறந்து வைப்பாரு உங்க அப்பா. இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு லீவ் விட்டுருக்காரு. ஆஹா குலதெய்வத்தோட கருணையே கருணைதான்ப்பா, அடிக்கடி லீவு விடணும் குலதெய்வமே அப்படின்னு அடுத்த கார்ல லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்துருக்க பழனி சொல்ல சும்மா சும்மா பாண்டியனை ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு குமாரசாமி சித்தப்பு சொல்ல ஐயோ சித்தப்பு நீங்க இங்க இருக்கத மறந்து உளறிட்டேனே போட்டு கீட்டு கொடுத்துறாதீங்க என்ன அப்படின்னு அசடு வழிய சிரிச்சிட்டு பழனி சொல்ல எனக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படின்னு சித்தப்பு சொல்ல யூ ஆர் சோ ஸ்வீட் அப்படின்னு பழனி கொஞ்சுறாரு. நடிக்காதடா சும்மா இருடான்னு சித்தப்பு சொல்றாரு. ஏன் சித்தப்பா நம்ம குலதெய்வத்துக்கு சித்திரை மாசம் தானே திருவிழா நடக்கும் அப்படின்னு ராஜு கேட்க அம்மாடி நம்ம குலதெய்வமா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உன் புருஷனோட குலதெய்வம் தான் இப்ப உனக்கும் குலதெய்வம் புரியுதா அப்படின்னு பழனி கேட்க ராஜி கதிர பாக்குறாங்க. அப்படிலாம் இல்லையே யாருக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதை கும்பிட வேண்டியதுதான் அப்படின்னு ராஜு பக்கத்துல உட்கார்ந்துருக்க கதிர் சொல்ல ஏன்பா ஊர் வழக்கத்தை நான் சொல்றேன்பா அப்படின்னு பழனி சொல்றாரு. ஊரு வழக்கத்தெல்லாம் நம்ம என்னைக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம், எதுக்கு ஃபாலோ பண்ணணுமாமா அப்படின்னு கதிர் கேட்க அது சரி அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிறாரு பழனி. ஆமா அண்ணே நீயும் அண்ணி கூட அந்த கார்லயே போயிருக்கலாம்ல அப்படின்னு சரவணனை பார்த்து கதிர் கேட்க முன்னாடி உட்கார்ந்துருக்க சரவணன் என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஆமாப்பா போயிருக்கலாம் இல்லன்னு பழனியும் கேட்க இல்ல மாமா அப்பா தான் இதுல வர சொன்னாரு அப்படின்னு சரவணன் பதில் சொல்றாரு. அப்ப அண்ணியே இந்த கார்ல வர சொல்லிருக்கலாம் இல்லன்னு அப்படின்னு கதிர் சொல்ல முன் சீட்லயே 2 பேரும் உட்கார்ந்து ஜாலியா இடிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதானே அப்படின்னு பழனி சொல்றாரு. அப்பா சொல்லுவாருன்னு நினைச்சேன், அப்பா சொல்லல நானும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல டேய் எல்லாத்துக்கும் அப்பா அப்பா அப்பான்னுட்டே இருக்காதரா, நம்மளும் கொஞ்சம் முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு பழனி சொல்ல சும்மா இருமாமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு சரவணன் சலிச்சுக்கிறாரு. அதெல்லாம் என்னைக்கு மாமா அண்ணன் எடுத்திருக்குது, அதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கவே எடுக்காது அப்படின்னு கதிர் சொல்ல கதிரே அப்படின்னு சரவணன் வார்னிங் கொடுக்க சரி சரி சரிப்பா டிரைவருக்கு ரூட் சொல்லு அப்படின்னு பழனி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாரு. டிரைவர் என்ன பாட்டு சூப்பரா இருக்கே அப்படிங்கிற பாண்டியன் ஏன் கோமதி நம்ம எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போறது தெரிஞ்சே பாட்டு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பாட்டை ரொம்பவே ரசிச்சிட்டு வர்றாரு பாண்டியன். கோமதியும் சிரிச்சு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல குடும்ப பாட்டா பாடுதே ரொம்ப நல்லா இருக்கு கோமதி. அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு, இந்த குடும்பத்து ஆளுங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க, அதுல என்னையும் காலையில சேர்த்து விட்டுட்டாங்க. இந்த குரூப்ல அப்பப்பா எம்பிட்டு பேர் இருக்காங்க தெரியுமா, பேசாம இருங்க நானும் அந்த குரூப்ல உங்களை எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்பவும் சந்தோஷமா பெருமையா சொல்ல ஐயோ வேண்டாம் மாமான்னு பதறாங்க மீனா. ஏமா மீனான்னு பாண்டியன் கேட்க இல்ல இல்ல மாமா அந்த ஃபேமிலி குரூப் எல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் செட் ஆகாது, இருக்கிறதுல பாதி பேரு நம்ம
முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்ம வாய் சும்மா இருக்காது, பதிலுக்கு நான் ஏதாவது பேசிடுவேன், அப்புறம் கலவரம் உண்டாயிடும். அதெல்லாம் வேண்டாமாமாங்கிறாங்க மீனா. அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, இவளெல்லாம் சேர்த்தே விடாதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படிங்கிறாங்க மீனா. சரி சரி விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலோட மொபைல் ரிங் ஆகுது. இதே பதற்றத்தோட அவங்க போன் எடுக்க, யாருன்ற மாதிரி கோமதி பார்க்க, அம்மாதான் சொல்லிட்டு கால் ஆன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. என்ன மயிலு, கிளம்பிட்டீங்களா கோவிலுக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்க, கிளம்பிட்டீங்களா, வா கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்துட்டோம் அப்படின்னு மயிலு சொல்ல, சரி சரி மயிலு, நாங்க கிளம்பிட்டோம், இதோ வந்துடுறோம் அப்படின்னு பாக்கியமோட குரல் கேக்குது. சரிமானு போனை வைக்கிறாங்க மயிலு. என்னப்பா மயிலுன்னு பாண்டியன் கேட்க, மாமா அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு மயிலு சொல்ல, வரட்டும் வரட்டும் அப்படிங்கிற பாண்டியன். அப்புறம் இன்னொரு விஷயம் கோமதிங்கிறாரு. சொல்லுங்கன்ற மாதிரி கோமதி அவளோட பாத்துட்டு இருக்க. மாசத்துல 5 தடவையாவது குலசாமி கோவில்ல விசேஷம்னு நம்ம கடைக்கு பொருள் வாங்க வருவாங்க. அப்பெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், இவங்களுக்கெல்லாம் குலசாமி கோவில் இருக்கு, நம்மளுக்கு ஒரு குலசாமி கோவில் இல்லையேடான்னு. இப்ப பாத்தியா, என்னோட பல வருஷ ஏக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சு, நாமளும் குலசாமி கோவில நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு பாண்டியன் சொல்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு குறைதாங்கிறாங்க கோமதி. என்னாச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்க, உன் மூத்த பொண்ணு வரலன்னா அப்படின்னு கோமதியோட லெப்ட்ல உட்கார்ந்துருக்க அரசி கேட்க, ஏய் அது எப்படிடி உனக்கு தெரியும் அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா நாங்க எல்லாரும் கூட இருந்தாலும் நீ உன் மூத்த பொண்ணு தானே தேடுவ அப்படின்னு அரசி சொல்ல, அப்படி இல்லடி, குடும்பமா சேர்ந்து ஒண்ணு பண்ணும்போது அவளும் இருக்க வேண்டாமா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அந்த புள்ள புருஷனோட சேர்ந்து பொங்கல் கொண்டாட போயிருக்கு, விடு விடு, ஒரு நாளைக்கு குழலியையும் கூப்பிட்டுட்டு குலசாமி கோயிலுக்கு வந்தா போச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி இந்த பக்கம் அந்த பக்கமா பாத்துட்டு வர்றாங்க. கோமதி இங்க பாரு, கோவிலுக்கு போற வழின்னு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாரும் ஆன்னு வெளியே பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே இந்தா அங்கேயே வண்டி நிறுத்திக்கங்க, திருப்பி அப்படியே வண்டியை நிப்பாட்டிக்கங்கன்னு பாண்டியன் சொல்றாரு. அப்பா ஏன் இங்கேயே இறங்க சொல்றீங்க, கோவில் பக்கத்திலேயே போய் இறங்கிக்கலாமே அப்படின்னு செந்தில் கேட்க, இல்லடா இங்கேயே இறங்குறதுனால இறங்கிக்கிடலாம், பின்னாடி வர்ற வண்டியும் வரட்டும், எல்லாரும் இறங்கி குடும்பத்தோட நடந்து போனாதானே கெத்தா இருக்கும், கோவிலுக்கு வந்த சனமே நம்மள பாக்கணும் இல்ல அப்படிங்கிற பாண்டியன். அண்ணே நிறுத்துங்க அண்ணே, போய்கிட்டே இருக்கீங்க, இங்கே நிறுத்திக்கங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டிரைவர் ஒரு கார்னர்ல வண்டியை நிறுத்துறாரு. பாண்டியன் கார்ல இருந்து ஒரு காலை கீழே எடுத்து வச்சு அப்படியே ரொம்ப பரவசமா ஃபீல் பண்றாரு. அப்படியே ரொம்ப ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் கோவில் கொடிமரம் கோவில பாக்குறாரு. இறங்கி பக்கத்துல வந்து நிக்கிற அரசி, அப்பா இதுவாப்பான்னு கேட்க, இதான்ப்பா நம்ம குலசாமி கோவிலு அப்படின்னு பாண்டியன் சந்தோஷமா சிரிக்கிறாரு. வண்டியில இருந்து எல்லாரும் இறங்குறாங்க. பக்கத்துல வந்து நிக்கிற கோமதி கிட்ட, ஏன் கோமதி பின்னாடி வந்த வண்டி எங்கன்னு கேக்குறாரு. போன டர்னிங் வரல, பின்னாடியே தான் வந்தாங்க மாமா, இப்ப எங்க போனாங்கன்னு தெரியலையே, நான் வேணா போன் பண்ணி பாக்கவான்னு மயில அதே வைப்ரேட் மோட்ல கேட்க, பண்ணுப்பாங்கிறாரு பாண்டியன். அண்ணா வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க, வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்கிறாரு பழனி. அங்க கோவிலோட சைட்ல எல்லாம் பூத்தோரணம் கட்டிட்டு இருக்காங்க. பாக்குற செந்தில், இதோ வந்துட்டாங்களேங்கிறாரு. வந்தாச்சான்னு பழனி கேட்டுக்கிட்டே எல்லாரும் ஏற்கனவே இறங்கி நிக்கிறவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. சரவணன் கிட்ட இருந்து பைய கொடுங்கன்னு மயிலு வாங்கிக்க, ஏன்டா இம்புட்டு நேரம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, டிரைவர் கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டினாருப்பா அதனாலதான் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. பைய ஆராய்ச்சி பண்ற மயில பார்த்து, தேங்காய் பழம் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு கோமதி கேட்க, இருக்குன்னு தலையாட்டுறாங்க மயிலு. டிரைவர் கிட்ட திரும்பி, வண்டியை எடுத்துட்டு கிளம்புங்க, அப்புறம் சாயந்தரம் நாங்க போன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா வண்டி இங்கேயே இருக்கட்டுமேப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இலை வெயிட்டிங் சார்ஜ் யாரா கொடுக்கறது, போயிட்டு திரும்ப வரட்டும்டா விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனா டபுள் சார்ஜ் வாங்குவாங்க அப்படின்னு கதிர சொல்றாரு. இலை அதெல்லாம் நான் பேசிட்டேன்டா, இங்கேயே அவங்க சும்மா நின்று இருக்கதை விட போயிட்டு வந்தாங்கன்னா நமக்கு காசு குறையதானேடா செய்யும், நீங்க போயிட்டு வாங்கண்ணே, போன் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கங்கிறாரு பாண்டியன் டிரைவர் கிட்ட. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கோமதி பாத்து இல்ல நம்ம குலசாமி கோவில் எம்பிட்டு பெருசா இருக்குன்னு அப்படின்னு சிரிக்கிற பாண்டியன், ஏன்பா அப்புறம் எல்லாரும் இருக்கீங்கல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, 50 தடவை கேட்டீங்கப்பா, எல்லாரும் இங்கதான் இருக்கோம்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல, கோவப்படாதப்பா அப்படின்னு மக தோல்ல தட்டிட்டு, வாங்க போலாம் அப்படின்னு பாண்டியன் திரும்பி நடக்க, எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் பக்கத்துல வர்ற கோமதி கிட்ட எல்லாத்தையும் அது இதுன்னு காட்டி சொல்லிட்டு வர, அவரு பின்னாடி ஒரு மினி ஊர்வலமே போகுது. கோவில் கொடிமரத்துல பூ சுத்தி ரொம்ப அழகா இருக்கு, அங்க பாருங்க மைக் செட் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு மீனா சொல்ல, அண்ணி ஏதாச்சும் விளையாட்டு போட்டி வைப்பாங்களோ என்னமோங்கிறாங்க அரசி. ஓஹோ அப்படின்னு மீனா எல்லாம் பாத்துட்டு வராங்க. இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்க, இவங்களுக்கு முதுகு காட்டி ஒரு கப்பல் அங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே திரும்பி, அத்தாச்சி வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியன் ஃபேமிலியை நோக்கி வர்றாங்க ஒரு 4-5 பேரு. பாண்டியன் கோமதி கிட்ட, இதுதான் எங்க அக்கா அப்படின்னு சொல்ல, கோமதி மத்த எல்லாரும் வணக்கம் வணக்கம்னு சொல்றாங்க. நல்லா இருக்கீங்களாக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு அவங்க கேட்க, அக்கா நல்லா இருக்கோம்க்கா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்கிறாரு பாண்டியன். ஏங்க இவன் தான் என்
என் தம்பி பாண்டியன். டேய் தம்பி, இவர்தான் உங்க மாமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, வணக்கம் மாமாங்கிறாரு பாண்டியன். வணக்கம் மாப்பிள்ளன்னு அவரும் கும்பிடுறாரு. அத்தாச்சி யார் வந்திருக்காங்கன்னு தெரியுதா அப்படின்னு பாண்டியனோட அக்கா கேட்க, ஒரு பாட்டி இப்படியும் அப்படியுமா குறுகுறுன்னு பாக்குறாங்க. தெரியல, நம்ம கற்பகம் சித்தி பையன் பாண்டியன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, ஞாபகம் இருக்க வயசா எனக்கு? அப்பா ஆத்தால பறி கொடுத்துட்டு ஊரை விட்டே போயிட்டேன். எங்க இருக்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல. உயிரோட இருக்கியான்னு கூட தெரியல அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, பாண்டியனுக்கும் கோமதிக்கும் முகம் ஒரு மாதிரி ஆகுது. எல்லாரோட முகமும் கொஞ்சம் சுண்டி போறத பார்த்த உடனே, அட விடு அத்தாச்சி, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? ஆமா மாப்ள, இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேக்குறாரு அவங்க மாமா. உங்களையும் அக்காவையும் பார்த்த சந்தோஷத்துல அத சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு பாண்டியன் அசடு வழிஞ்சு சிரிச்சுக்கிட்டே, இது என் சம்சாரம் கோமதி அப்படின்னு சொல்ல, கோமதி வணக்கம் சொல்றாங்க, அவங்க அக்காவும் வணக்கம் சொல்றாங்க. அப்புறம் மொத்தம் எனக்கு 5 பிள்ளைங்க. மூத்த பிள்ளை குழலி வந்து அவங்க வீட்டுக்காரோட ஊருக்கு போயிருக்கு. இதான் என் மூத்த பையன். இது அவனோட சம்சாரம் அப்படின்னு சரவணனையும் மயிலையும் காட்டுற, ரொம்ப சந்தோஷம்னு கும்பிடுறாரு அவங்க மாமா. இது என் 2வது பையன், அது அவனோட சம்சாரம். இன்னும் செந்திலையும் மீனாவையும் காட்ட அவங்களும் கும்பிடு போடுறாங்க, இவரும் பயில கும்பிடு போடுறாங்க. இது 3வது பையன், அது அவனோட சம்சாரம் அப்படின்னு கதிரையும் ராஜையும் காட்ட 2 பேரும் வணக்கம் போட்டு தலையசிச்சு சிரிக்கிறாங்க. இதுதான் கடைக்குட்டி அரசி, காலேஜ் படிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரசி ஒரு வணக்கத்தை போடுறாங்க சிரிச்சுக்கிட்டு. அவன் கோமதியோட தம்பி பழனிவேலு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வணக்கங்கன்னு சிரிச்சுக்கிட்டே வணக்கம் போடுறாரு பழனி. எங்க கூட தான் இருக்கான், கடைய பாத்துக்கிறான்னு பாண்டியன் சொல்ல, ஆமா ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி. எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு பழனி சொல்றாரு. நம்ம குடும்பத்துல ஏதாவது கல்யாணம் விசேஷம்னா உன்னை பத்தியும் சித்திய பத்தியும் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, பாண்டியன் பெருமையா கோமதிய பாக்குறாரு. ஒரு காக்காவுக்கு கூட நீ எங்க இருக்கன்னு தெரியல பாண்டியா, கடைசியில நம்ம குலசாமி தான் உன்னை கண்ணுல காட்டி இருக்கு. இம்பிட்டு பெரிய குடும்பத்தோட உன்னை பாக்குறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அக்கா, பெரிய குடும்பம்ட்டு கிடையாது, ரொம்ப சந்தோஷமான குடும்பமும் கூட. அக்கா, அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா சிங்கம் மாதிரி ஓடி வந்து நிக்கிற பசங்களை பெத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கலகலன்னு சிரிக்கிறாரு அவங்க மாமா. சூப்பர்னு சந்தோஷமா தலையாடுறாங்க அவங்க அக்கா. வீட்டுக்கு வந்த மருமகள்ங்க மகன்களுக்கு சலைச்சவங்களே கிடையாது. கல்யாணம் நடந்தாலே குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில தங்கமான மருமகள்ங்க எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ரொம்ப நல்லதுன்ற மாதிரி 2 பேரும் தலையாட்டுறாங்க. எங்க பையனுக்கும் பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், உங்க மருமக மாதிரி எல்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. அப்ப உங்க பையன் வரலையான்னு சரவணன் கேட்க, அதை ஏன் கேக்குற மருமவனு, பொங்கலுக்கு அவனுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு, நேத்து காலையில வந்தவன் சாயந்தரமே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சரவணனோட அத்தை சொல்றாங்க. ஆமா மாப்ள, பசங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மாமா கேக்குறாரு. மூத்தவன் படிப்பை முடிச்சிட்டு ஒரு பர்னிச்சர் கடையில வேலை பாக்குறான் அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க, ஓனருக்கு அடுத்து இவன் தான் அவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறான் கடைய அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ நல்லதுன்னு தலையாட்டுறாரு அவரு. அப்புறம் மயிலு வந்து டீச்சரா வேலை பாக்குது, செந்திலும் மாப்பிள்ள பழனி என் கூட சேர்ந்து கடையை பாத்துக்கிறாங்க. என் மருமக மீனா வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் நல்ல வேலை பாக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி சிரிச்சுட்டு தலையாட்டிக்கிறாங்க. கடைசி பையன் வந்து எம்காம் படிக்கிறான், 2வது வருஷங்கிறாரு பாண்டியன். ஓ அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்ல, அப்புறம் கதிரோட சம்சாரமும் படிச்சிட்டு இருக்குது, எம்எஸ்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க 2 பேரும் இவங்கள பார்க்க இவங்க 2 பேரும் அப்படின்னு புன்னகை பண்றாங்க. இப்ப அங்க வர்ற ஒருத்தர் இவங்க அக்கா மாமாக்கெல்லாம் வணக்கம் வணக்கம்னு சொல்ல, இவங்களும் வணக்கம் சொல்றாங்க. இவர்தான் பூசாரி, கற்பக சித்தி பையன் பாண்டியன்னு சொல்லியிருக்கேன்ல, அவன் தான் இதுன்னு பூசாரிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவங்க அக்கா. வணக்கங்கன்னு இவரு சொல்ல, வணக்கங்கன்னு பாண்டியன் சொல்றாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் குடும்பத்தாளுங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது தான் குலசாமியோட மகிமையே அப்படின்னு பூசாரி சொல்ல, அதை இப்ப அனுபவபூர்வமாவே உணர்ந்துட்டேயா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம், உங்களை ஆரம்பிச்சிடலாமான்னு பூசாரி கேக்குறாரு. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதியும் தலையாடுறாங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி நடக்க, வாங்க மாப்பிள்ளன்னு அவங்க மாமாவும் வாங்கன்னு அவங்க அக்காவும் கூப்பிட்டு முன்னாடி போறாங்க. பாண்டியன் இதுவரையிலும் இல்லாத சந்தோஷத்தோட பெருமிதத்தோட அப்படியே கெத்தா ஒரு எட்டை எடுத்து வைக்க, அடுத்த எட்டை கோமதி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்க பின்னாடி அழகா வந்துட்டு இருக்காங்க. பாக்குறவங்க கண்ணெல்லாம் அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போயிரும். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.